ப்ளீஸ் தயவு செய்து நான் சொல்ற இந்த மாதிரி பீப்புள் கூட கான்டாக்டே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு பயங்கர உபத்திரமா போயிடும். ஏன்னா அவங்க வேற ஒருத்தங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே விஷயத்தை தான் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்காகவும் ஒரு விஷயத்த சிறப்பா பண்ணி விடுவாங்க. சில பேரெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல நுழைஞ்சப்பையும், பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம், கல்யாணத்துல இருக்கப்பையும், டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட பார்ட்னரை பத்தி இல்ல ரொம்ப அசிங்கமா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரைவேட்டா மட்டும் இல்ல, பப்ளிக்காவே இது நடந்துட்டு இருக்கு. அண்ட் சோசியல் மீடியாவிலையும் இது பரவலா நடந்துகிட்டே இருக்கு. அது முக்கியமா அவங்களோட பெயின் எல்லாம் காட்டாது, அது அவங்களோட கேரக்டரை ரிவீல் பண்ணிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்க கூட பல வருஷமா ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பார்ட்னர் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா நீங்களாம் ஏமாத்துறோம். அடுத்த டார்கெட் நீங்களா கூட இருக்கலாம். அப்ப நீங்க மட்டும் எப்படி டிஃபரெண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒன் டைம் பிஹேவியர் கிடையாது. இது ஒரு பேட்டர்னாவே அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, பிசினஸ்ல, ரிலேட்டிவ்ஸ் கூட, தன்னோட ஃபேமிலியில இதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி பீப்புளை பார்த்தா கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க தான் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டோரியா கூட இருக்கலாம். மெச்சூரிட்டினா என்ன தெரியுமா? எல்லா விஷயத்தையும் அமைதியா டீல் பண்றது. இந்த மாதிரி விஷயத்த பர்சனலா. இம்மெச்சூரிட்டினா என்ன தெரியுமா? இந்த மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு சத்தமா லவுடா டீல் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நீங்க அப்சர்வ் பண்றது மூலியமா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி உங்க லைஃப்லயும் அதை தான் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அப்போ ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் நெகட்டிவ்ஸ். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சு எப்போதுமே நல்லதை மட்டும் கொடுங்க அடுத்தவங்களுக்கு. ஜஸ்ட் பி அவேர், எஸ்கேப் ஆயிக்கோங்க. மைண்ட் இட்.